வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ அடுப்பே இல்லாத சமையல் வறுத்த வேர்க்கடலையும் பேரிச்சம்பழம் ரெண்டையும் வச்சு உருண்டை பிடிக்க போகிறோம். நிலக்கடலை 400 கிராமு, இது ஒரு 300 கிராம். ஃபஸ்ட்டு நம்ம பேரிச்சம்பழத்தை காஞ்ச மிக்ஸி ஜாரை போட்டு அரைச்சிக்கலாம். காஞ்ச மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம பேரிச்சம்பழம் போட்டுக்கலாம். 2 டைமாக போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழத்தை இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிடுங்க. இது தட்டில் போட்டுக்கலாம். இந்த பேரிச்சம்பழத்தையும் அரைச்சிக்கலாம். பேரிச்சம்பழத்தை அரைச்சாச்சு. இனி நிலக்கடலை போட்டு அரைச்சிக்கலாம். கடலையை நல்லா அரைச்சாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி இது இருக்குல்ல டேட்ஸையும் கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டை பிடிக்கணும். கடலையும் நல்லா டேட்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம எந்த இனிப்பும் சேர்க்கல, வெறும் டேட்ஸும் நிலக்கடலையும் தான். டேட்ஸும் கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன உருண்டை எடுத்து நல்லா லட்டு பதத்துக்கு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்ல உருண்டையாக பிடிச்சிக்கிடுங்க. எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். ஓகே, அடுப்பே இல்லாத இனிப்பு போடாத டேட்ஸும் வேர்க்கடலையும் வச்சு சுவையான வேர்க்கடலை உருண்டை செஞ்சாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட்டு பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பர்.